ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு அரபிக் சீரீஸில் நான் முசாக்கா ரெசிபி ஷேர் பண்ண போகிறேங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், சீஸியாக. இது வந்து ஒரு வெஜிடேரியன் டிஷ்ஷு. நீங்கள் சிக்கன் வச்சு கூட இந்த ரெசிபி தயார் பண்ணலாம். வாங்க முசாக்கா ரெசிபி ரெடி பண்ணலாம். அமேசிங்காக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இங்கே வந்து மஷ்ரூம்ஸு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மல்லித்தழை, பார்ஸ்லி, புதினா எல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கரம் மசாலா, மல்லித்தூள், உப்பு, மிளகுத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், சீரகத்தூள் எடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். டொமேட்டோ கெச்சப் தேவைப்படும். இங்கே ஒரு பேனில் பட்டர், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா பட்டர் காஞ்சதும் அதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிக்கினேன். அடுத்து வந்து பச்சை மிளகா, வெங்காயம், பொடியாக நறுக்கின மல்லித்தழை, புதினா, பார்ஸ்லே, பொடியாக நறுக்கின வெங்காயம், தக்காளி, மஷ்ரூம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கினேன். இப்போது மிதமான தீயில் வச்சு நல்லா மஷ்ரூமை வதக்கிக்கினேங்க. மஷ்ரூம்லேருந்து நிறைய தண்ணி விட்டு வரும். இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு, மல்லித்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சமாக சீரகத்தூள் எல்லாம் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்து வதக்கிக்கினேங்க. இப்போ கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா திக்காக வரணும், மேலே எல்லாம் பிரிஞ்சு வரணும், கொஞ்சம் சாஸ் கன்சிஸ்டன்சியில் வரணும். நீங்கள் பீஸா சாஸ் கூட சேர்த்துக்கலாம் வீட்டில் இருந்தால். இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து கொடுத்து நல்லா வேக வச்சுக்கிறேங்க. இங்கே வந்து அந்த பெரிய கத்திரிக்காய், பஜ்ஜி கத்திரிக்காய் இருக்கும் இல்லையா, அது நல்லா ரிங்காக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா சாஸ் நல்லா வெந்து வருது. மஷ்ரூம்லேருந்து நிறைய தண்ணி விட்டு அதுவே சாஸ் நல்லா வெந்துடும். இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு தேவைப்பட்டால் பார்த்து சேர்த்து இன்னொரு முறை கலந்து வேக வச்சுக்கோங்க. இப்போது மிதமான தீயில் ஒரு கடாயை காய வச்சு எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த நறுக்கி வச்சுருக்க பஜ்ஜி கத்திரிக்காய் இருக்குது இல்லையா, அது ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா துணியில் துடைச்சிட்டு இது வந்து நான் எண்ணெயில் சேர்த்து பொன்னிறம் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். பஜ்ஜி கத்திரிக்காவை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து இருத்து ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. நான் மொத்தமாக ஒரு 4 செட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தேன். ஒரு பெரிய கத்திரிக்காய் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 4 செட்டு மெலிசாக கட் பண்ணி நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தேன். இங்கே வந்து ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். சில்டு பால், பட்டரு, சீஸ் துருவுனது, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனை மிதமான தீயில் காய வச்சுட்டு பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் கொஞ்சம் லைட்டாக உருகுறப்போ அதில் வந்து மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து கொடுத்து பொங்கி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் மைதா மாவை. இப்போ நல்லா கோல்டாக இருக்க மில்க்கு, நல்லா சில்டாக இருக்க பாலை வந்து நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். அப்போ தான் கட்டி முட்டி தட்டாமல் நல்லா சாஸ் நல்லா ஈவனாக வரும். இப்போ இதில் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக சீஸும் சேர்த்துக்கலாம். சீஸ் நல்லா உருகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்து சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே வந்து சாஸ் ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் ரெடி, நம்மளோட கிரேவி ரெடி, சீஸும் துருவி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முசாக்கா அசம்பிள் பண்ணிடலாங்க. ஒரு பேனில் வந்து ஒரு லேயர் அளவுக்கு கத்திரிக்காவை ஒரு லேயர் வச்சுருக்கேன், நல்லா பரவலாக. இது மேலே வந்து நம்ம தயாரித்த அந்த மஷ்ரூம் கிரேவி வந்து 2 கரண்டி அளவுக்கு மேலே சேர்த்து நல்லா பரவலாக அது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். இதுக்கு மேலே மறுபடியும் வந்து நம்ம அந்த கத்திரிக்காய், வறுத்த கத்திரிக்காவை இன்னொரு லேயர் வைக்கணும். இதுக்கு மேலே மறுபடியும் அந்த மஷ்ரூம் கிரேவி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அது இன்னொரு லேயர் போட்டு இன்னொரு முறை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். பரவலாக ஈவனாக இருக்கணும். இதுக்கு மேலே ஒயிட் சாஸை ஊற்றி அதுக்கு மேலே வந்து நம்ம சீஸ் துருவினதை சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நம்ம முசாக்கா ரெடி ஆகிடுங்க. இது ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் இது சப்பாத்தியோடு சாப்பிட்லாம், பீட்டா ப்ரெட்டோடு சாப்பிட்லாம். பீட்டா ப்ரெட் ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், குப்பூஸ் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். பீட்டா ப்ரெட்டு, குப்பூஸ் எது வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதோடு வச்சு நீங்கள் சாப்பிட்லாம், இல்லை அப்படியேவும் சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்டாக்கா நல்லா வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும், க்ரீமியாக, ரொம்ப ஜூஸியாக, டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நான் ரெடி பண்ணும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.